அனைவருக்கும் வணக்கம். இது நவகிரக ரத்னா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நான் உங்கள் ஜோதிடன் கா. ஐயப்பசாமி. இன்று ஒரு ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் அஷ்டலட்சுமி குடியிருக்கிறாளா? அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டில் எந்த இடத்தில் குடியிருப்பால்? அந்த இடம் எது? முதல் லட்சுமியாக கஜலட்சுமி. இந்த கஜலட்சுமி தென்மேற்கு மூலையில் குடியிருப்பாள். இந்த இடத்தில் வெயிட்டான பொருட்களை வைப்பதன் மூலமாகவும் அந்த இடத்தில் மேலே நீர்நிலை தொட்டிகள் அமைத்து பராமரித்து வந்தால் கஜலட்சுமி குடியிருப்பாள். உங்களுக்கு யானையின் போல பலத்தை உங்களுக்கு தந்து அந்த வீட்டினுள் தீய சக்திகளை விரட்டும் ஆற்றல் உங்களுக்கு தருவாள். அதேபோல் நேர் மேற்கு திசையில் வீரலட்சுமி குடியிருப்பாள். உங்களுக்கு அந்த லட்சுமி தைரியத்தையும் வீர பராக்கிரமத்தையும் தருவாள். அந்த இடத்தில் சாமி படங்களை வைத்து வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வாள். வடமேற்கு மூலையில் தானியலட்சுமி குடியிருப்பாள். இந்த இடத்தில் அரிசி டப்பா அரிசி பை வைத்து உணவுக்கு அதன் மூலியமாக பயன்படுத்தி வந்தால் அந்த இடத்தில் தானியலட்சுமி குடியிருந்து உங்கள் வீட்டில் உணவு பற்றாக்குறையே இல்லாமல் செய்து விடுவார். நேர் வடக்கு திசையில் தனலட்சுமி குடியிருப்பாள். இந்த இடங்களில் நீங்கள் பணம் வைக்கும் அறை அல்லது பீர்வோ வைத்து பணப்புழக்கங்கள் செய்தால் அந்த இடத்தில் தனலட்சுமி குடியிருந்து உங்களுக்கு பண விஷயத்தை அள்ளி கொடுப்பாள். அதேபோல் விஜயலட்சுமி. இந்த விஜயலட்சுமி வடகிழக்கு மூலையில் குடியிருப்பாள். இந்த இடங்களில் கதவுகள் வைத்து வாயில்படி வைத்து அதன் மூலியமாக போய் வந்தால் அந்த விஷயங்கள் விஜயம் வெற்றியாகும் என்று சொல்லப்படுகிறது. நேர் கிழக்கு திசையில் ஐஸ்வர்யலட்சுமி குடியிருக்கிறாள். ஐஸ்வர்யலட்சுமி இருக்கும் இடத்தில் தங்க நகைகள் பொருட்கள் அதிகமாய் புழங்கும். இந்த இடத்தில் நீர்நிலைகளை அமைத்து நீர் நிறைய பயன்பாடுகள் செய்து வந்தால் இந்த இடத்தில் ஐஸ்வர்யலட்சுமி குடியிருந்து உங்களுக்கு பொருள் வரவையும் தங்க நகைகளையும் அள்ளித்தருவாள். அடுத்து சந்தானலட்சுமி. இந்த சந்தானலட்சுமி இந்த வீட்டில் தென் கிழக்கு திசையில் வீற்றிருப்பாள். இந்த இடத்தில் சந்தானலட்சுமி உங்களுக்கு குழந்தைகளாலும் குழந்தைகளுக்கும் நல்ல பலன்களை உண்டு செய்வாள். அந்த இடத்தை சுத்தமாக வைத்திருந்தால் உங்கள் குழந்தைகள் கல்வி, குழந்தைகளுடைய எதிர்காலம், வாழ்க்கை இதெல்லாம் சிறப்பாய் அமையும். அதேபோல் தெற்கு திசையில் ஆதிலட்சுமி குடியிருப்பாள். இந்த இடத்தில் உணவு அருந்தும் இடமாக பயன்படுத்தி வந்தால் இந்த ஆதிலட்சுமி உங்களுக்கு உடலுக்கு சத்துக்களை அள்ளித்தந்து உங்களை சக்தி மிக்கவராய் மாற்றுவார். ஆகவே இந்த இடத்தில் உணவு அருந்தும் அறையை வைத்து பயன்படுத்தி கொண்டால் ஆதிலட்சுமி உங்களுக்கு கை கொடுப்பாள். இப்படி 8 லட்சுமிகள் உங்கள் வீட்டில் அந்தந்த பொருட்களை அவர்களுக்கு சமர்ப்பித்து அவர்களை சந்தோஷப்படுத்தினால் உங்களை சந்தோஷமாய் வைத்திருப்பார்கள். இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.